தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கூலிப் புகையிலை தயாரிப்புகளை பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்கள் என அறிவித்து இந்தியா முழுவதும் தடை செய்யலாமா என்ற வழக்கில் ஹரியானா, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த புகையிலை தயாரிப்பு நிறுவனங்கள் எதிர் மனுதாரராக சேர்க்கப்பட்டுள்ளனர். கூலிப் புகையிலை தயாரிப்புகளை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து இந்தியா முழுவதும் தடை செய்யலாமா என்ற வழக்கில் ஹரியானா, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த புகையிலை தயாரிப்பு நிறுவனங்கள் எதிர் மனுதாரராக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, அது குறித்த கூடுதல் விவரங்கள். சுகன்யா, கூலிப் போன்ற போதை பொருட்கள் ஆகிய புகையிலை தயாரிப்புகளை உணவு பாதுகாப்பற்ற ஒரு பொருள் என அறிவித்து இதனை இந்தியா முழுவதும் தடை செய்யலாமா என்று மதுரை கிளை, அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு தற்போது கேட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஹரியானா, கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த புகையிலை தயாரிப்பு நிறுவனங்களை நீதிமன்றம் தாமாக முன்வந்து எதிர் மனுதாரராக சேர்த்து நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பல்வேறு ஜாமீன் மனுக்கள் தொடர்பான விசாரணையின் போது அதிக அளவு மாணவர்கள், இளைஞர்கள் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய குட்கா, புகையிலை போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் அதிலும் குறிப்பாக கூலிப் என்ற குட்காவை அதிக அளவு அவர்கள் பயன்படுத்துவதாகவும் இதன் காரணமாக அதிகமானோர் இது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தி ஜாமீன், முன்ஜாமீன் கேட்டு பல மனுக்களை தாக்கல் செய்திருப்பதாக அவர் இந்த வழக்கின் போது குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற வழக்குகளை விசாரித்து வரக்கூடிய அவர் புகையிலை பொருட்களுக்கு பள்ளி மாணவர்கள் அடிமையாக இருப்பது தெரிய வருகிறது என்றும் தமிழகத்தில் இவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட பிற மாநிலங்களில் இவை அனுமதிக்கப்படுகிறது, அத்தகைய பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நீதிபதி பரத சக்கரவர்த்தி இந்த வழக்கில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த சோனாபேட் பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய தேஜ்ராம் தரம் பால் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனமும், அதே போல கர்நாடகா மாநிலம் தும்கூர் பகுதியைச் சேர்ந்த விதரத் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனமும், அதே போல கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மற்றொரு நிறுவனமான ஆந்திரஸ்னஹள்ளி இண்டஸ்ட்ரியஸ் ஏரியா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய விஆர்ஜே ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் போன்ற நிறுவனங்களை எல்லாம் எதிர்மனதாக சேர்த்து இந்த புகையிலை பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி பதிவாளருக்கு நீதிமன்றம் அதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை தான் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதி பரத சக்கரவர்த்தி தற்போது பிறப்பித்திருக்கிறார். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.